ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பாகவத மகாத்மியம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. ஸ்ரீ வேதவியாசாய நமக. ஸ்ரீ சுக மகாமுனையே நமக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பக்தி சொல்லுகிறாள். வாராய் தேவ ரிஷியே, நீ பெரும் பாக்கியமுடையவன். நீ என் பாக்கியத்தினால் எனக்கு நேர்பட்டனை. சாதுக்களின் தரிசனம் சமஸ்த சித்திகளையும் கொடுக்கும். பிரஹ்லாதன் உன் வார்த்தையை கேட்டு மாயையை வென்றான். துருவன் உனது அனுகிரகத்தினால் சாஸ்வத பதம் பெற்றான். நீ பிரம்மாவின் புதல்வன் அல்லவா? நீ சமஸ்த க்ஷேமங்களுக்கும் இருப்பிடம். ஆகையால் உனக்கு நமஸ்காரம் என்று பக்தி நாரதரை நமஸ்கரித்தாள். நாரதர் மீளவும் பக்தியை பார்த்து சொல்லுகிறார். பெண்ணே, நீ ஏன் வீணுக்கு வருந்துகின்றாய்? நீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை நினைப்பாயாக. உன் துக்கம் பறந்து போகும். முன்பு கௌரவர்களால் நேர்ந்த ஆபத்தினின்று இந்த கிருஷ்ணன் திரௌபதியை பாதுகாத்தானல்லவா? பக்தி, நீ அவனுக்கு மிகவும் பிரியமானவள். எப்பொழுதும் உன்னை அவன் பிராணன்களை காட்டிலும் மேலாக பாவித்து கொண்டிருக்கின்றான். நீ அழைப்பாயாயின் மிக நீச்சர்களுடைய வீடுகளுக்கும் அவன் வருவான். மற்ற யுகங்களில் ஞான வைராக்கியங்கள் இருந்தால்தான் மோட்சம் உண்டாகும். கலியுகத்தில் அந்த நிர்பந்தம் இல்லை. பக்தி ஒன்றிருக்குமாயின் அதுவே பரபிரம்ம சாயுஜ்யத்தை, மோட்சத்தை விளைத்துவிடும். இங்கனம் நிச்சயித்தே சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய அந்த பரமபுருஷன் உன்னை இவ்வுலகத்தில் படைத்தான். ஒரு கால் நீ கை கூப்பிக்கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டதற்கு அம்மகானுபாவன் என் பக்தர்களை போஷித்து ஈடேற்றுவாய் என்று உனக்கு ஆஞ்ஞாபித்தான். நீயும் அப்படியே ஆகட்டும் என்று அதை அங்கீகரித்தனை. அதற்கு மேல் பகவான் உன்னிடத்தில் மிகவும் அனுக்கிரகம் கொண்டு அந்த காரியம் நிறைவேறும் பொருட்டு உனக்கு முக்தியை தாசியாகவும் வேலைக்காரியாகவும் இந்த ஞான வைராக்கியங்களை புதல்வர்களாகவும் ஏற்படுத்தினான். வாராய் மங்கள ஸ்வபாவம் உடையவளே, நீ உன்னை வைகுண்ட லோகத்தில் நிஜ ஸ்வரூபத்துடன் போஷித்து கொண்டிருக்கின்றனை. பூமியில் பக்தியை பரவச் செய்யும் பொருட்டு சாயாரூபத்துடன் முக்தியோடும் ஞான வைராக்கியங்களோடும் இந்த பூலோகத்திற்கு வந்தனை. நீ கிருத திரேதா துவாபர யுகங்களில் சமஸ்த பூமண்டலத்திலும் நிறைந்து மகானந்தத்துடன் வாழ்ந்திருந்தனை. கலியுகம் வந்தவுடனே பாஷண்டர்கள் தலையெடுத்து பீடிக்கையில் உன் தாசியாகிய முக்தி அந்த பாஷண்டர்களாகிற வியாதியால் வருந்தி க்ஷீணகதியை அடைந்தாள். அது கண்டு நீ வைகுண்ட லோகம் போகும்படி ஆஞ்ஞாபிக்கையில் அவளும் உனது ஆஞ்ஞையின்படி வைகுண்ட லோகம் போய் சேர்ந்தாள். அந்த முக்தி நீ நினைத்த க்ஷணத்தில் வருவதும் உடனே புறப்பட்டு போவதுமாய் இருக்கிறாள்.
ஞான வைராகியங்கள் என்கின்ற இவ்விருவரையும் உனக்கு புத்திரர்களாக கொண்டு உன் பக்கத்திலேயே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றனை. கலியுகத்தில் இவர்களை ஆதரியாதிருப்பது மாத்திரமே அன்றி அனைவரும் உபேஷித்து வருகையால் இந்த உன் புதல்வர்கள் ஜீர்ண தசையை அடைந்து உற்சாகம் அற்றிருக்கின்றனர். ஆயினும் நீ இதற்காக சிந்திக்க வேண்டாம். நான் இதற்கு தகுந்த உபாயம் சிந்தித்து சொல்லுகிறேன். வாராய் அழகிய முகமுடையவளை, கலியுகத்திற்கு ஈடான யுகம் மற்றொன்றும் இல்லை. அத்தகைய கலியுகத்தில் உன்னை நான் ஒவ்வொரு வீட்டிலும் வீடுகளில் உள்ள ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் ஸ்தாபிதம் செய்கிறேன். காண்பாய், இதர தர்மங்களை எல்லாம் அழித்து மகோத்சவங்களை முன்வரச் செய்து உன்னை உலகம் எங்கும் நிரம்பச் செய்யேனாயின் அப்பொழுது ஹரிதாசன் அல்லேன். பெண்மணி, என் வல்லமையை காண்பாய். உன்னை ஆதரிப்பவரோடு சம்பந்தமுடையவர் எவரெவர் உளரோ அவர்கள் எப்படிப்பட்ட பாபிஷ்டராயினும் பயமின்றி நீ கிருஷ்ணனுடைய வாசஸ்தானமாகிய பரமபதம் போய்ச் சேருவார்கள். பிரீதி ஸ்வரூபையான பக்தி எவருடைய மனத்தில் எப்பொழுதும் மாறாதிருக்குமோ நிர்மல சரீரர்களான அவர்கள் சொப்பனத்திலும் கூட யமனை பார்க்க மாட்டார்கள். பூதம், பிரேதம், பிசாசம், ராட்சசன், அசூரன் இவர் முதலிய எவரேனும் பகவானிடத்தில் பக்தி நிறைந்த மனமுடையோர்களை தீண்ட வல்லராக மாட்டார்கள். ஸ்ரீ பகவானை தவங்களாலாவது வேதாத்தியனங்களாலாவது ஞானத்தினாலாவது கர்மத்தினாலாவது சாதிக்க முடியாது. பக்தியால் மாத்திரமே சாதிக்க முடியும். இவ்விஷயத்தில் கோபஸ்திரீகளை நிதர்சனமாக காணலாம். மற்ற யுகங்களில் மனுஷ்யர்கள் அநேகமாயிரம் ஜென்மங்கள் எடுத்ததர் பின்னே அவர்களுக்கு பக்தியிடத்தில் பிரீதி உண்டாகும். கலிகாலத்தில் அந்த வருத்தம் இல்லை. முதலே பிடித்தே பக்தி உண்டாகும். கலியில் பக்தியே முக்கியம். பக்தி மாத்திரத்தினால் ஸ்ரீகிருஷ்ணன் எதிரே வந்து நிற்பான். பக்திக்கு துரோகம் செய்பவர் மூவுலகங்களிலும் துக்கம் அடைவார்களே அன்றி சுகம் பெற மாட்டார்கள். முன்பு துர்வாச முனிவர் பக்தியை நிந்தித்தமையால் துக்கம் அடைந்தார். விரதங்களும் புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களும் அஷ்டாங்க யோகங்களும் ஞான யோகமும் மற்றும் உள்ள நல் விருத்தாந்தங்களும் வேண்டியதில்லை. இக்காலத்தில் பக்தி ஒன்றே மோட்சம் கொடுக்கும். சூதர் சொல்லுகிறார், இங்கனும் நாரதர் நிர்ணயித்து சொன்ன வசனத்தை கேட்டு அந்த பக்தியானவள் சந்தோஷத்தினால் சமஸ்த அங்கங்களும் புஷ்டி அடைய பெற்று அம்முனிவரை குறித்து இங்கனம் மொழிந்தாள். பக்தி சொல்கிறாள், வாராய் நாரதரே, நீ மிகுந்த பாக்கியமுடையவன். உனக்கு என்னிடத்தில் பிரீதி அழியாதிருக்கின்றது. நான் உன்னை எப்பொழுதும் விடமாட்டேன். எப்பொழுதும் உன் மனத்தில் மாறாதிருப்பேன். நீ தயாளுவாகையால் என் வருத்தத்தை ஒரு க்ஷணத்தில் போக்கினை. இந்த என் புதல்வர்கள் பிரஜை தவறி இருக்கின்றனர். இவர்களை சீக்கிரம் பிரஜை தெளியச் செய்து எழுப்புவாயாக.
சூதர் சொல்கிறார். நாரதர் அந்த பக்தியின் வசனத்தை கேட்டு மிகவும் காருண்யத்தை அடைந்தார். மனம் இரக்கம் உண்டாக பெற்றார். உடனே அந்த ஞான வைராகியங்களை கையால் தட்டி எழுப்பத் தொடங்கினார். அம்முனிவர் அந்த ஞான வைராகியங்களுடைய காது சமீபத்தில் முகத்தை வைத்து கொண்டு, ஓ ஞானமே, சீக்கிரம் எழுந்திருப்பாய், கண் விழித்து கொள்வாய். வைராகியமே, சீக்கிரம் எழுந்திருப்பாய், கண் விழித்து கொள்வாய் என்று உரக்கச் சொல்லி எழுப்பினார். அவர் மீளவும் வேத கோஷங்களையும் வேதாந்த கோஷங்களையும் செய்து அடிக்கடி பாட்டுக்களையும் பாடி பலாத்காரமாக எழுப்புகையில் மிக வருத்தத்துடன் அவர்கள் விழித்து கொண்டு எழுந்தார்கள். எழுந்திருந்தும் அவ்விருவரும் கண் திறந்து பாராமல் கொட்டாவி விடுவதும் சோம்பல் முறிப்பதுமாகி மீளவும் உலர்ந்த காஷ்டம் போல் பூமியில் விழுந்தார்கள். அவர்கள் பசியினால் இளைத்து மீளவும் உறங்க விரும்பி படுத்ததை கண்டு, இதற்கு நான் என்ன செய்யலாம்? இந்த தூக்கம் எங்கனம் கழியும்? இந்த கிழத்தனம் எங்கனம் மாறும் என்று சிந்தித்து கொண்டு கோவிந்தனை மனத்தில் நினைத்தார். அப்பொழுது ஆகாசத்தில் இங்கனம் ஒரு அசரீரி வார்த்தை உண்டாயிற்று. ரிஷி, வருந்த வேண்டாம், உன் பிரயத்தனம் சபலமாம், சந்தேகம் இல்லை. தேவர்ஷி, ஆனால் நீ இதற்காக ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும். அந்த நற்காரியந்தான் யாதெனில், நற்செயல்களை செய்கையே பூஷணமாக உடைய சாதுக்களை அடுத்து கேட்பாயாயின் அவர்கள் அந்த நற்காரியம் இன்னதென்று உனக்கு மொழிவார்கள். அவர்கள் சொல்லுவதை அப்படியே நீ செய்வாயின் இவர்களுடைய உறக்கமும் கிழத்தனமும் ஒரு க்ஷணத்தில் பறந்து போம். இவர்கள் உறக்கமும் கிழத்தனமும் தீர்ந்து எழுந்திருக்கையில் பக்தி எங்கும் தடையின்றி நிரம்ப பரவி நிற்பாள். இங்கனம் ஆகாசவாணி உண்டாயிற்று. அது எல்லாருக்கும் ஸ்பஷ்டமாக செவிப்பட்டது. இதென்ன நற்காரியமோ தெரியவில்லையே என்று நாரதர் வியப்புற்றார். மீளமும் அம்முனிவர் தன் மனத்தில் இந்த ஆகாசவாணியும் மறைத்து மொழிந்ததே அன்றி ஸ்பஷ்டமாக மொழியவில்லையே, அந்த காரியம் எதுவோ தெரியவில்லையே, இந்த நற்காரியத்தை சொல்லும்படியான சாதுக்கள் எங்கே இருக்கின்றார்களோ, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லையே என்று சிந்தித்தார். பிறகு அங்கேயே அவர்களை நிறுத்திவிட்டு அம்முனிவர் புறப்பட்டு புண்ணிய தீர்த்தங்கள் தோறும் சென்று ஆங்காங்கு வழியில் உள்ள முனிவர்களுக்கு அந்த விருத்தாந்தத்தை மொழிந்து அந்த நற்காரியம் எதுவாயிருக்கும் என்று வினவிக்கொண்டே சென்றார். அவர்கள் எல்லோரும் அந்த விருத்தாந்தத்தை கேட்கிறார்களே அன்றி அந்த நற்காரியம் இன்னதென்று நிச்சயித்து சொல்லுவார் எவரும் அகப்படவில்லை. சிலர் இது அசாத்தியம் என்கிறார்கள், சிலர் இது அறிய முடியாது என்கிறார்கள், சிலர் ஒன்றுமே பேசாது இருந்தார்கள். சிலர் அந்த விருத்தாந்தத்தை கேட்டு மறுமொழி கூற முடியாமல் ஓடிப்போனார்கள். 3 லோகங்களிலும் இந்த விருத்தாந்தம் நிரம்பி, இதென்ன ஆச்சரியம், வேதாந்த கோஷங்களாலும் கீதா பாடங்களாலும் பக்தியும் ஞான வைராகியங்களும் எழுந்திருக்கவில்லை என்றால் இனி மற்றொரு உபாயம் என்ன இருக்கிறது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் காதோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரிஷிகளும் கூட்டம் கூட்டமாயிருந்து மகா யோகியாகிய நாரதனுக்கும்
தெரியாத விஷயத்தை மற்ற மனிதர்கள் எங்கனம் அறிந்து சொல்லப் போகிறார்கள் என்று நிச்சயித்து மொழிந்தார்கள். அப்பால முனிவர் மனக்கவலையுடன் பத்ரிகாசிரமத்திற்கு வந்து, நான் இவ்விடத்தில் இவ்விஷயம் ஏற்படுவதற்காக தவம் செய்யலாமே என்று ஆலோசித்து நிச்சயித்து கொண்டிருக்க, அவ்வளவில் சனகாதி முனீஸ்வரர்கள் எதிரே வந்திருக்க கண்டு அவர்களை பார்த்து இங்கனம் மொழிந்தார். இப்பொழுது என் பாக்கியத்தினால் நீங்கள் எனக்கு புலப்பட்டீர்கள். குமாரர்களே, என் மீது கிருபை செய்து நான் கேட்பதை மொழிவீர்களாக. நீங்கள் எல்லோரும் மகா யோகிகள், மிகவும் புத்திசாலிகள், பல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர்கள். நீங்கள் எப்பொழுதும் 5 வயதுடையவர்கள். முதன்மையான மரீச்சி முதலியவர்களுக்கும் முன்னமே உண்டானவர். நீங்கள் எப்பொழுதும் வைகுண்டத்திலேயே வாசஞ்செய்பவர். பகவத் கீர்த்தனத்தில் மிகவும் ஊக்கமுடையவர். உங்கள் முகத்தில் ஸ்ரீஹரியே சரணம் என்னும் வார்த்தை எப்பொழுதும் மாறாது இருக்கும். ஆகையால் காலத்தினால் வரக்கூடிய கிழத்தனம் உங்களை பாதிக்கிறதில்லை. நீங்கள் முன்பு புருவ நெறிப்பு மாத்திரத்தினால் வைகுண்டத்தில் உள்ள துவாரபாலகர்களை பூமியில் விழத் தள்ளினீர்கள். மீளவும் அவர்கள் உங்கள் கருணையாலேயே தமது பதம் பெற்றார்கள். ஆ, என் பாக்கிய மகிமையால் உங்கள் தரிசனம் இப்பொழுது எனக்கு கிடைத்தது. நீங்கள் தயாளுக்களாகையால் தீனனாகிய என்னிடத்தில் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அசரீரி வாக்கு இங்கனம் மொழிந்தது. அந்த நற்காரியமாவது யாது? அதை எங்கனம் அனுஷ்டிக்க வேண்டும்? இதை எனக்கு விஸ்தாரமாக சொல்ல வேண்டும். பக்திக்கும் ஞான வைராகியங்களுக்கும் எவ்வகையால் சுகம் உண்டாகக்கூடும்? அந்த ஞான பக்தி வைராகியங்கள் 3ஐயும் சமஸ்த வர்ணங்களிலும் பிரீதியுடன் பிரயத்தனப்பட்டு நிலைநிறுத்த வேண்டும். இதற்கு உரிய உபாயத்தை மொழிவீர்களாக என்றார். சனகாதிகள் சொல்லுகிறார்கள், வாராய் தேவரிஷி நாரதரை, நீ சிந்திக்க வேண்டாம். நீ சந்தோஷம் அடைவாயாக. நீ சொன்ன விஷயத்தில் சுகமாக சாதிக்கக்கூடிய உபாயம் முன்னமே ஏற்பட்டிருக்கின்றது. வாராய் நாரதரே, நீ மிகுந்த பாக்கியம் உடையவன். நீ வைராகியம் உடையவர்களில் சிறந்தவன். நீ கிருஷ்ணனுடைய தாசர்களில் தலைவன். நீ யோகிகளுக்கு சூரியன் போன்றவன். நீ இங்கனம் பக்தியின் அபிவிருத்திக்காக பிரயத்தனப்படுவது ஓர் ஆச்சரியம் அன்று. கிருஷ்ணதாசனாகிய நீ பக்தியை நிலைநிறுத்த பார்ப்பது உனக்கு தகுந்ததே. ரிஷிகள் பலரும் பல வகையான மார்க்கங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவை எல்லாம் சிரம சாத்தியங்களே. பெரும்பாலும் ஸ்வர்க்கமாகிற பலனையே விளைப்பவை. வைகுண்டம் என்று கூறப்படுவதான பரமபதத்தை சாதித்து கொடுக்கும் வழி ஒன்று உண்டு. அதை மறைத்து கொண்டிருக்கிறார்களே அன்றி மற்ற வழிகளைப் போல் வெளியிடவில்லை. அதை உபதேசிக்கும் புருஷன் அநேகமாய் பாக்கியத்தினால் கிடைக்க வேண்டுமே அன்றி சாதாரணமாய் கிடைப்பவன் அல்லன். ஆகாசவாணி முன்பு உனக்கு நற்காரியம் என்று எதை மொழிந்ததோ அதை சொல்லுகிறோம். அதை மன ஊக்கமுடையவனாக தெளிந்த மதியுடன் கேட்பாயாக.
உலகத்தில் யாகங்கள் என்றும் தவங்கள் என்றும் யோகங்கள் என்றும் வேத அத்தியாயனங்கள் என்றும் பல யஞங்கள் உண்டு. அவற்றை காட்டிலும் ஞான யஞமே மேலானதென்று பண்டிதர்களால் புகழப்பட்டு வருகின்றது. இந்த ஞான யஞமாவது முன்பு சுகாதி மகரிஷிகளால் மொழியப்பெற்ற ஸ்ரீ பாகவத கதா பிரசங்கமேயாகும். பக்தி ஞான வைராகியங்களுக்கு அந்த பாகவத கதா பிரசங்கத்தின் கோஷத்தினால் பெரிய வலிவு உண்டாகும். இந்த பாகவத கோஷத்தினால் ஞானம் வைராகியம் ஆகிய இவ்விருவரின் வருத்தம் நீங்கும். பக்திக்கும் மேன்மேலும் சுகம் உண்டாகும். ஸ்ரீ பாகவதத்தின் துவனி உண்டான மாத்திரத்தில் சிம்ஹத்தின் துவனியை கேட்ட செந்நாய்கள் போல் இந்த கலி தோஷங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்தோடும். பிறகு பக்தி ஞான வைராகியங்களுடன் கலந்து பிரீதியை வளர்த்தி கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஜனத்தினிடத்திலும் விளையாடலுற்றிருக்கும். நாரதர் சொல்கிறார், வாரீர் மகானுபாவர்களே, வேத வேதாந்த கோஷங்கள் செய்யினும் கீதையை ஓயாமல் படிக்கிலும் பக்தி ஞான வைராகியங்கள் எழுந்திருக்கவில்லை என்றால் ஸ்ரீ பாகவத கதா பிரசங்கத்தின் துணியால் மாத்திரம் அவைகள் எங்கனம் எழுந்திருக்கப் போகின்றன? அந்த பாகவதத்தின் ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் ஒவ்வொரு பதங்களிலும் வேதத்தின் பொருள்களே அடக்கஞ்செய்யப்பட்டிருக்கின்றனவன்றி வேறொரு விசேஷமும் இல்லையே. ஆகையால் வேத வேதாந்த கோஷங்களும் உபயோகப்படாத இடத்தில் ஸ்ரீ பாகவதம் மாத்திரம் எங்கனம் உபயோகப்படும்? எனக்கு பெரிய சந்தேகமாயிருக்கின்றது. இதை போக்குவீர்களாக. நீங்கள் சரணம் அடைந்தவரிடத்தில் மிகவும் பிரீதியுடையவர் அல்லவோ? ஆகையால் நான் உங்களை சரணம் அடைந்தேன். என் விஷயத்தில் விளம்பம் செய்யாமல் என் சந்தேகத்தை தீர்ப்பீர்களாக. குமாரர்கள் சொல்லுகிறார்கள், வாராய் நாரதனே, வேத வேதாந்தங்களின் சாரங்களால் ஸ்ரீ பாகவத கதை உண்டானது. ஆகையால் அந்த வேத வேதாந்தங்களை காட்டிலும் மிகவும் மேன்மையுற்றது ஆனது பற்றியே இதனால் விளையும் பலனும் சிறப்புகளாயிருக்கும். ஒரு வஸ்துவில் அடி முதல் கொண்டு நுனி வரையில் ரசம் இருப்பினும் அது அவ்வளவு ருசிக்காது. அந்த ரசத்தை மாத்திரம் ஒன்று சேர்த்து தனியே எடுக்கில் அது அனைவருக்கும் மிக மனோகரமாயிருக்கும். அது எப்படி எனில், பாலில் நெய் இருப்பினும் அந்த பாலை உட்கொள்ளும் போது நெய்யை உட்கொள்ளும் ருசி உண்டாகாது. அந்த நெய்யையே தனியாக எடுக்கில் அது தேவதைகளுக்கும் பிரியமாயிருக்கும். கரும்பில் அடி முதல் நுனி வரையில் சர்க்கரை வியாபித்து இருக்கின்றது. அதை தனியே எடுத்தால்தான் அது மிகவும் ருசிக்கு இடமாயிருக்கும். அங்கனமே வேத வேதாந்தங்களில் சாராம்சங்கள் இருப்பினும் அவற்றை சுகமாக அறிந்து உஜ்ஜீவிக்க முடியாது. அந்த சாரங்களை எல்லாம் தனியே எடுத்து இயற்ற பெற்ற ஸ்ரீ பாகவதமோ என்றால் அனைவரும் சுகமாக அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி இருக்கும். ஆகையால் வேத வேதாந்தங்களை காட்டிலும் ஸ்ரீ பாகவத கதை மேன்மை உடையது. ஸ்ரீ பாகவதம் என்னும் புராணம் பிரம்மாவால் இயற்றப் பெற்றது. சாக்ஷாத் பரபிரம்மே இங்கனம் ஒரு வடிவம் கொண்டதோ என்னும்படி பகவானுடைய ஸ்வரூப
ரூப குண விபூதிகளை எல்லாம் தெளிவாக அமைய பெற்றிருக்கும். ஞான பக்தி வைராக்கியங்களை நிலைநிறுத்தும் பொருட்டே இது வெளியிடப்பட்டது. வேதாந்தங்களை நன்றாக உணர்ந்தவனும் ஸ்ரீ பகவத்கீதையை இயற்றினவனுமாகிய வேதவியாச மகர்ஷி மனஸ் சந்துஷ்டி இல்லாமல், அதற்கு காரணம் என்னதென்று தெரியாமல் அஞ்ஞான சாகரத்தில் மூழ்கி பரிதவித்து மோகித்து இருக்கையில் 4 ஸ்லோகங்களாய் சுருக்கமாயிருந்த இந்த பாகவதத்தை அவனுக்கு நீ உபதேசித்தனை. அதை கேட்டவுடனே அந்த வியாசனும் சந்தோஷம் அடைந்தான். இப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை பற்றி நீ ஏன் இங்கனம் ஆச்சரியப்பட்டு சந்தேகத்துடன் வினவுகின்றனை? ஸ்ரீ பாகவதத்தை கேட்ட மாத்திரத்தில் துக்க சோகங்களை எல்லாம் போம் என்பதை நீ மறந்துவிட்டனையோ? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.